Hello everyone, welcome to Study with Rohini channel. இந்த வீடியோல chapter 2 measurementல exercise 2.2ல introduction வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த introductionல வந்து நம்ம rhombus பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம் அண்ட் சில எக்ஸாம்பிள் சம்ஸும் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.1 வந்து நம்ம பார்த்துருப்போம் அண்ட் அதே மாதிரி பேரலோகிராமோட இன்ட்ரடக்ஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம் சால்விங் வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் இஸ் அ ராம்பஸ், பிக்சர் ஆஃப் ராம்பஸ். ஸோ இங்க வந்து எதை வந்து நம்ம ராம்பஸ்ன்னு சொல்லுவோம்னா ராம்பஸும் வந்து ஒரு 4-sided ஃபிகர் தான். ஸோ ஒரு பேரலோகிராம் இருக்கு. பேரலோகிராம்ல நம்ம என்ன படிச்சோம் லாஸ்ட் வீடியோல இன்ட்ரடக்ஷன் வீடியோல வந்து நம்ம பார்த்திருப்போம். பேரலோகிராம்ல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒரு பேரலோகிராம்ல ஆப்போசிட் சைட்ஸ் தான் வந்து ஈக்குவலா இருக்கும். ஆனா அதே பேரலோகிராம்ல நம்மளுக்கு எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ராம்பஸ்ன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ராம்பஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் ராம்பஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ராம்பஸ் வந்து என்னது ஒரு 4-sided ஃபிகர்னு தெரியும். ராம்பஸ்ல எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா வந்து இருக்கும். ஸோ இந்த சைடு இதுவும் பேரலா இருக்கும், இதுவும் பேரலா வந்து இருக்கும். Diagonals divide the rhombus into 4 right-angled triangles of equal area. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இப்போ இதை வந்து நம்ம இது மாதிரி டயக்னல்ஸ், இதுதான் டயக்னல்ஸ். பிடி அப்படின்றது ஒரு டயக்னல் அண்ட் ஏசி அப்படின்றது ஒரு டயக்னல். ஸோ இந்த டயக்னல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ராம்பஸை வந்து 4 right-angled triangles-ஆ வந்து பிரிக்குது ஆஃப் ஈக்குவல் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு right-angled triangle, இதுவும் right-angled triangle, இதுவும் வந்து right-angled triangle. இந்த டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகுதுல்ல, they bisect each other at right angles. ஸோ இது வந்து 90 டிகிரியா இருக்கும், இதுவும் 90 டிகிரியா இருக்கும், 90 டிகிரி அண்ட் 90 டிகிரியா வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ராம்பஸ் வந்து பார்க்கும் போது ஸோ இப்போ இங்க அப்பனா என்ன அர்த்தம், இது வந்து பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். சும்மா இது இன்டர்செக்டிங் டயக்னல்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுல, அந்த பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஓபி ட்ரையாங்கிள், பிஓசி ட்ரையாங்கிள், சிஓடி ட்ரையாங்கிள் அண்ட் ஏஓடி ட்ரையாங்கிள் இது எல்லாமே வந்து என்னன்னா 90 டிகிரி ரைட் ட்ரையாங்கிளா வந்து இருக்கும். ஏன்னா டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகும் போது தே பைசெக்ட் அட் 90 டிகிரி அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது தான் வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த ராம்பஸ் வந்து கொடுத்துட்டாங்களா, இப்போ ராம்பஸ்ல பேஸும் ஹைட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஃப் பேஸ் அண்ட் ஹைட் ஆர் கிவன். பேஸும் ஹைட்டும் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா பேஸ் இன்டூ ஹைட், இதை வந்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதே பேஸும் ஹைட்டும் தராம டயகனல்ஸை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் ஏரியா ஆஃப் த ராம்பஸ் அப்படின்னா ½ இன்டூ d1 இன்டூ d2 அப்படின்னு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலால அக்கார்டிங் டு த கொஸ்டின் நம்ம நம்மளுக்கு வந்து எது கிவன்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான் வந்து ராம்பஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில சம்ஸ் வந்து பார்க்கலாம். So example 2.6 வந்து பார்க்கலாம். Find the area of the rhombus whose side is 17 cm and height is 8 cm அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ராம்பஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ராம்பஸ்ல சைடு வந்து 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் அப்படின்றது ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஏபி சிடி அப்படின்னு வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். சைடு வந்து 17 சென்டிமீட்டர். ஸோ எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா தான் இருக்கும் ராம்பஸ்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏபி பிசி சிடி ஏடி எல்லாமே 17 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் 17 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் is 8 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த rhombus is base into height which is 17 into 8 which is 136 square centimeter. Next வந்து example 2.7 பார்க்கலாம். Calculate the area of the rhombus having diagonals equal to 6 meter and 8 meter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயக்னல்ஸ், ராம்பஸோட டயக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ D1 எடுத்துக்கலாம். டயக்னல் 1 6 மீட்டர்
and D2 ன்னு எடுத்துக்கலாம், diagonal 8 meter. So area of the rhombus will be half into D1 into D2. So half into 6 into 8. 2 1 time, இது 2 3 times. 24 square meter. இங்க மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் தான் போடணும், சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் தான் போடணும். Next example 2.8. If the area of the rhombus is 60 square centimeter and one of the diagonal is 8 centimeter, find the length of the other diagonal. So area of the rhombus வந்து கொடுத்துட்டாங்க. Area of the rhombus is 60 square centimeter. Diagonal D1 வந்து 8 centimeter. D2 வந்து find out பண்ணணும். Formula வந்து என்னது? Area is equal to half into D1 into D2. So 60 equal to half into 8 into D2. So 1 time, இது 4 times. So 60, இந்த 4 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது multiplication division மாறிடும். So 60 by 4 equal to D2. 2 times 30, இது 1 time 15. So D2 is 15 centimeter. So second diagonal oda length வந்து 15 centimeter. Next வந்து example 2.9 வந்து பார்க்கலாம். The foot of an office building consists of 200 rhombus shaped tiles and each of its length of the diagonals are 40 and 25 centimeter. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து ராம்பஸோட டயகனல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஆஃபீஸோட ஃபூட், ஆஃபீஸ் பில்டிங்கோட ஃபூட் வந்து இருக்கு. அதுல வந்து 200 ராம்பஸ் ஷேப் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைலோட ஒரு டைலோட லென்த், அது அந்த ஒரு இப்போ ஒரு டைல் இருக்கு அப்படின்னா அந்த டைலோட டயகனல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 40 and 25. ஸோ இந்த மாதிரி 200 டைல்ஸ் வந்து இருக்கு அந்த பில்டிங்கோட ஃப்ளோர்ல, ஃபூட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த, இது ராம்பஸ். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர். அந்த ஃப்ளோரை வந்து பாலிஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 45 rupees சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ பைசா அப்படின்றத we can find it out. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டயகனல் D1 வந்து 40 சென்டிமீட்டர், டயகனல் D2 வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ நம்பர் ஆஃப் rhombus shaped tiles is equal to 200. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த rhombus is equal to half into D1 into D2. அப்போ half into 40 into 25. So 2 1 time, இது 20. So இது 25 into 2 வந்து 50. இங்க வந்து 0 சேர்த்துக்கணும். So 500 square centimeter. இப்போ இது வந்து என்னது? ஒரு டைலோட ஏரியா. So area of one tile is 500 square centimeter. அப்போ therefore area of 200 tiles is equal to 500 into 200. So 5 2s are 10. போட்டுட்டு எத்தனை zeros இருக்கோ அப்படியே சேர்த்து எழுதிருங்க. 1 2 3 4. So 1 lakh வந்து இருக்கு. 1 lakh square centimeter. Total area, அந்த ஃப்ளோரோட டோட்டல் ஏரியா வந்து 1 lakh square centimeter. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் 1 square meter வந்து 45 rupees. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? 1 lakh square centimeterன்னு வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் மீட்டரா வந்து மாத்தணும். எப்படி மாத்துவோம்? 100 centimeter is equal to 1 meter. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு?
1 lakh சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்து இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம மாற்றுவோம், இங்க வந்து என்ன வரும், அப்போ வந்து இதை டிவைட் பண்றோம். இது வந்து 1 மீட்டருக்கு, அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது இங்க இன்னும் 0 சேர்த்துக்கணும். அதாவது இங்க எப்படி வரும்னா 100, இங்க 2 ஜீரோஸ் வந்து சேர்த்துப்போம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்றோம், வேற ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏன்னா இங்க வந்து ஸ்கொயர் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 45 rupees ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ சொல்றாங்க, 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 45 rupees ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 1 lakh by 10,000. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது 4 zeros and 4 zeros ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 10 வந்துடும். ஸோ இட் வில் பி 10 square meter. ஸோ அங்கே 1 square meter பாலிஷ் பண்ணுறதுக்கு 45 rupees கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை சென்டிமீட்டரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 lakh சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நம்ம 10,000ஆல டிவைட் பண்ணுறோம். இதே வந்து வெறும் சென்டிமீட்டர் இருந்தால் 100ஆல வந்து டிவைட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்போ 100 into 100 அப்படின்னு வந்து நம்ம பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி 100 into 100. அப்படிதான் நமக்கு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இட் வில் பி 10 square meter. ஸோ அப்போ இது வந்து கிடைச்சிருச்சா. ஸோ காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் 200 such tiles will be equal to 10 into 45, which is 450 rupees. மொத்தம் வந்து 10 square meter தான் வந்து ஏரியா. ஸோ அப்போ 10 into 45, 450 rupees வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ராம்பஸ் பார்ட்ல. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.2 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.